அனைத்து வகையான சார் உஞ்சக்கூடிய பூச்சிகள், டைமண்ட் பேக் மாத் அந்த மாதிரி இதுகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதை வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். பியூப்ரோஃபிசினை வந்து இது வந்து அசிபேட் ப்ளஸ் பியூப்ரோஃபிசினுடைய பயன்பாடு அனைத்து வகையான இந்த சார் உஞ்சக்கூடிய பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அசிபேட் வித் இமிடாக்ளோபிரிட். இந்த இமிடாக்ளோபிரிட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அசிபேட் வந்து சார் உஞ்சக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துது. அதனுடைய நர்வஸ் சிஸ்டத்தை வந்து பாதிப்பை ஏற்படுத்தி அதை வந்து செயலிழக்க செய்து கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து அசிபேட்டை பொறுத்த வரைக்கும். இமிடாக்ளோபிரிட்டும் பார்த்திங்கன்னா சேம் வந்து இந்த சார் உஞ்சக்கூடிய பூச்சிகள் தான். இரண்டும் சேர்ந்து வரும்போது அதனுடைய எஃபெக்ட் இன்னும் நன்றாக இருக்கும். இமிடாக்ளோபிரிட்டும் குறிப்பாக வந்து சார் உஞ்சக்கூடிய பூச்சிகளான த்ரிப்ஸ், அப்புறம் வந்து ஏஃபிட்ஸ், த்ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வால்பேன், அசுவினி, அப்புறம் வந்து இந்த பஞ்சு அசுவினி சொல்லக்கூடியது, மீலிபக்னு சொல்லக்கூடியது, அதாவது மீலிபக் மாவு பூச்சி, அப்புறம் வந்து வேறு வகையான தத்து பூச்சிகள், ஜாசிட்ஸ், அப்புறம் வந்து பிபிஎஸ், ப்ரௌன் பிளாங் ஹாப்பர் எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடியது. அது கூட வந்து இது வந்து சிறிய வகை புழுக்கள், குறிப்பாக வந்து சிறிய வகை புழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த புழுக்களுடைய இளநிலை, சிறிய வகை அப்படின்னு சொல்லும்போது இளநிலையாக இருக்கு இல்லையா, ஆரம்ப நிலையில் உள்ள புழுக்களை வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தக்கூடியது. அதாவது அது இது வந்து உதாரணமாக ஒரு நெல்லுக்கு முதல் மருந்து அடிக்கிறோம் அப்படிங்கிற போது வந்து நம்ம தாராளமாக லாம்டா சைக்ளோத்ரின் 5VC வந்து ஒரு 25 to 30 மில்லி, அது கூட ஒரு 30 கிராம் அசிபேட் வித் இமிடாக்ளோபிரிட் அந்த மாதிரி கொடுக்கும்போது 2 மருந்துகள் காம்பினேஷன் வரும்போது உங்களுக்கு சிறிய நிலையில் உள்ள புழுக்கள் மட்டும் இல்லாமல் சார் உஞ்சக்கூடிய பூச்சிகள், குறிப்பாக அந்த இலைப்பேன், வால்பேன், அப்புறம் வந்து த்ரிப்ஸினுடைய வகைகள் எல்லாமே, இளநிலைகள் எல்லாமே கட்டுப்படுத்தும். அது மாதிரி வந்து இது வந்து வண்டுகள் சிறிய புழுக்களினுடைய இளநிலைகள், புழுக்கள் வந்து சின்ன குட்டியாக இருக்கும்போது அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். இந்த அசிபேட் வித் இமிடாக்ளோபிரிட் இதையும் பயன்படுத்தலாம். இதை வந்து வேறு என்ன காம்பினேஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்கு இல்லையா, குறிப்பாக வந்து லாம்டா சைக்ளோத்ரின் கொடுக்கலாம், அது கூட கொடுக்கலாம், மோனோகுரோட்டோபாஸ் கூட கொடுக்கலாம், அல்லது குளோரிபைரிபாஸ் கூட கொடுக்கலாம், அல்லது குளோரிபைரிபாஸ் ப்ளஸ் சைபர்மெத்தின் கொடுக்கும்போது அது கூட சேர்த்து கொடுக்கலாம், புரோபினோபாஸ் ப்ளஸ் சைபர்மெத்தின் கூட சேர்த்து கொடுக்கலாம், அல்லது சைபர்மெத்தின் கூட கொடுக்கலாம், அல்லது புரோபினோபாஸ் தனியாக கொடுப்பாங்க இல்லையா, அது கூட புரோபினோபாஸ் அது கூட சேர்த்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய மருந்துகளுடன் இதை சிறிதளவு சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு அனைத்து வகையான பூச்சிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இதாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து சார்ந்தக்கூடிய பூச்சிகளுக்காக இருந்தாலும் குறிப்பாக அந்த ஜாசிட்ஸ் வகையான பூச்சிகளுக்கு நம்ம வந்து பியூப்ரோஃபிசினை பயன்படுத்துறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது மாதிரி அனைத்து வகையான பூச்சிகளையும் கட்டுப்படுத்த நம்ம தாராளமாக அசிபேட் வித் இமிடாக்ளோபிரிட் அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மருந்தினுடைய பயன்பாடு மற்றும் அளவுகள் பார்த்துட்டோம். குறிப்பாக வந்து எந்த ஒரு மருந்து வந்து இப்போ வந்து நம்ம சொன்ன மருந்துகள் லாம்டா சைக்ளோத்ரின் கொடுக்குறோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைபர்மெத்தின் கொடுக்குறோம், எல்லாமே வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு அதிகபட்சம் 25 to 30 மில்லி கொடுக்கலாம். புரோபினோபாஸ் ப்ளஸ் சைபர்மெத்தின், குளோரிபைரிபாஸ்